வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமுகன் அந்த படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கிறோம். விக்ரம், நயன்தாரா, நித்யா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்தை வந்து ஆனந்த் சங்கர் இயக்கியிருக்கிறாரு. படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் படத்தில் பார்த்தோன்னு தெரிஞ்ச முதல் விஷயம் கேமரா ஒர்க். ஆர்டி ராஜசேகர் சார் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்தே அப்படியே சூப்பராக கொண்டு போயிட்டார். ரெண்டாவது ப்ளஸ் படத்தோட நாட். என்ன நாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் நிறைய பார்த்துருப்போம் இங்கிலீஷில். அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தை எல்லாத்தையும் ஒன்றா கொஞ்சம் அதுலேருந்து அந்த படத்துலேருந்து இந்த படத்துலேருந்து அப்படின்னு சேர்த்து அதோட நாட்டெல்லாம் சேர்த்து வச்சு அதுலேருந்து ஒரு சூப்பர் பெஸ்ட்டு, அதாவது சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு நாட்டை எடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த கதையோட ஸ்பெஷல், இருமுகனோட ஸ்பெஷல். இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஓப்பனிங்லேருந்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே ஓப்பனிங் சீன்லேருந்து அப்படியே நம்மளை வந்து என்னமோ சொல்ல வராங்கப்பா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ரிவீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒட்டுமொத்த படத்தெல்லாம் அப்படி ஒவ்வொரு சீனாக பார்க்குறப்ப வந்து இது ஏதோ நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. ஸ்பெஷலாக விக்ரம் சாரோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னோடனே நம்ம வந்து எல்லாருமே அங்கே போயிருக்கணும். ஆனால் படம் பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ஃபீல் வரல. அது ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு. இந்த படத்தோட அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் பாடல்களாக இருக்கட்டும் அல்லது பிஜிஎம்மாக இருக்கட்டும் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது எங்கேருந்து காப்பி அடிச்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஆராயவில்லை. இந்த படத்தை ஹோல்சமாக பார்க்குறப்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து அப்பட்டமாக தெரியுது. அதுவும் அந்த பிஜிஎம் மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருக்கிறாரு. நம்ம விக்ரம் சாரோட அந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரியே அருமையாக விக்ரம் சாரோட ஜிஜான்டிக்கான அந்த ஒரு பாடிக்கும் அவரோட அந்த பேர்டு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக அப்படியே திருப்பத்துக்கே ஒரு மியூசிக் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுதல்கள். ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இந்த படம் வந்து வேறு லெவல் அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்கிங்காக இருந்துச்சு. அந்த நாட்டு ட்விஸ்ட்டு, எங்கே அந்த ட்விஸ்ட்டு அப்படின்றத பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு படத்தில். படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் யார் அப்படின்னா நயன்தாரா. அழகு பதுமை அப்படின்றத தாண்டி அவங்களோட வே ஆஃப் ஒர்க் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் ஆசமாக பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களே மாதிரியே தான் இவங்களோட வேலையும் சூப்பராக அதை வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்க படம் முழுக்கா. இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். நம்ம நயன்தாரா அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்து நித்யா மேனன் ஒரு ரா ஏஜென்ட்டாக வராங்க. என்ன அப்படின்னா அழகாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கே சப்பியாக அழகாக க்யூட்டாக சூப்பராக எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களோட அந்த கேஷுவலான ஒரு டைலாக் டெலிவரி எல்லாமே அருமையாக இருக்குது. ஆனால் நமக்கு வந்து என்ன அப்படியே தோணுது அப்படின்னா, ஒரு ரா ஏஜென்ட் பறந்து நம்ம விக்ரம் சார்லாம் ஃபைட் பண்ணுறாரு, மற்றவங்களும் அது மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஈவன் நயன்தாரா கூட பார்த்திங்கன்னா சில சீன்ஸ்லாம் ஆக்ஷன் பிளாக்லாம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பட் ஆனால் அவங்க நித்யா மேனன் வந்து எப்படி அவங்கள அந்த ரா ஏஜென்ட்டுக்கு செலக்ட் ஆனாங்க அப்படின்றது ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒரு பெரிய ஒரு லாஜிக் ஹோலாக இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்தோம் அப்படின்னா படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏன் லவ் அப்படின்ற கேரக்டர், அகிலன் அப்படின்ற கேரக்டர் கொல்ல மாட்டேங்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்விக்குறி எதனால் வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாரையும் ஈஸியாக டக்குன்னு போட்டு தள்ளுற நம்ம லவ் அப்படின்ற அந்த கேரக்டரால் எதுக்காக நம்ம அகிலனை மட்டும் கொல்லாமல் விட்டு வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு வந்து கடைசி வரைக்கும் விட தெரியல. அது வந்து கடைசி விட வந்து ஹீரோன்னா கொல்லக்கூடாதா அப்படின்றது தெரியல. லவ் அப்படின்ற கேரக்டரை பார்ப்போம். நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்ற கேரக்டர் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புதுசான ஒரு கேரக்டர் கிடையாது. அதாவது அந்த ஃபெமினினாக எதுக்கு வந்து நடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்றத வந்து ஆப்டாக எங்கேயுமே சொல்லலை. அதுக்குண்டான ஒரு பெரிய ஒரு இடமும் படத்தில் இல்லை. பட் இருந்தாலும் எதனால அந்த மாதிரி ஒரு லவ்ன்ற பேருக்காக அப்படி வச்சுருக்கிறாங்களா என்னன்றதையும் வந்து படத்தில் எங்கேயுமே சொல்லலை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். மற்றபடி லவ்ன்ற கேரக்டருக்கு வந்து எல்லா விதமான அந்த குணாதிசயங்கள், அதாவது இதுவரைக்கும் ஹீரோவாகவே நம்ம பார்த்துட்டு இருந்த விக்ரம் சாரை கொஞ்சம் வில்லனாக பார்க்க ஆசைப்பட்டது ஒரு விளைவு தான் இந்த லவ்ன்ற கேரக்டர் அப்படின்றது நல்லா தெரியுது. ஓவரால் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்றது எங்கேயுமே தொய்வில்லாத ஸ்க்ரீன் பிளே. லாஜிக் லுப்போல்ஸ் அங்கங்கே இருந்தாலும் பட் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பார்த்திங்கன்னா ஸ்பீடாக டக்குன்னு அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு இது இல்லாமல் எங்கே அசால்ட்டாக இங்கேருந்து மலேசியாவிலேருந்து இந்தியன் எம்பசியில் இந்தியன் கவர்மெண்ட்டில் பேசி இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து அங்கே உள்ள கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய மினிஸ்டரை பார்க்க போய் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யதார்த்தத்துக்கு மீறின விஷயம். பட் ஆனால் மாஸ் படங்கள் அப்படின்றத வந்து நம்ம லாஜிக் பார்க்குறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு ஒரு படமாக இருக்கும். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 3 கொடுக்கலாம் 5க்கு. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் படம் போய் ஜாலியாக பார்த்துட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ராஜேஷ்.